ஹே ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 2024 நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். எல்லோரும் அவங்கவுங்க நியூ இயரை வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டைம் இன்னும் ஆகலை. இந்தியாவில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க, நான் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன். குவைத்தில் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 11:54. இன்னும் பாக்கி 6 நிமிஷம் இருக்குது. 6 நிமிஷம் முடிஞ்சாலும் இங்கே வந்து எதுவுமே நடக்காது குவைத்தில். அது ஏன் எதுனா காரணங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோலையே. குவைத்திலலாம் நியூ இயர் இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு. நானும் இருந்து பார்த்துருக்கேன் ஒரு தடவை. ஸோ இது செகண்ட் டைமாக நான் இருக்கேன். பட் இப்போது எதுவுமே கிடையாது. இப்போ நான் ரீசெண்டாக துபாயில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். துபாயில் லைவுமே போயிட்டுருக்கு. வேறு மாதிரியான ஒரு செலிப்ரேஷன். அந்த புர்ஜ் கலிஃபா டவரில் செம்மையாக இருந்துச்சுன்னு அந்த லைவ் பார்த்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டுருக்கு. எங்கள் ஊர்லேயுமே நடந்துச்சு. அதுக்கு மீம்லாம் வேறு போட்டாங்க பயங்கரமாக. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். குவைத்திலலாம் நியூ இயர் இருக்குதா அப்படின்னா இருக்குது. நியூ இயர்லாம் போன வருஷம் நான் வந்த வருஷம் வந்து இங்கே நியூ இயர் கொண்டாடினாங்க. எல்லாருமே கொண்டாடல, கொண்டாடுறவங்க யாரோ அவங்க எல்லாருமே நியூ இயர் கொண்டாடினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா சிட்டி சைடில் வெடி வெடித்து அவங்க அங்கே சர்ச்லாம் இருக்குது இங்கே குவைத்திலேயே. ஸோ அந்த சர்ச்சில் வந்து ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணி என்னென்ன நியூ இயருக்கு நடக்குமோ அது எல்லாமே நடந்துச்சு. ஷால்மியா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நிறைய டான்ஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் கூட நடத்துனாங்க. பட் இந்த வருஷம் ஏன் நடக்கலை அப்படின்னா குவைத்தில் அமீர் இறந்து ஒரு 25 நாள் சம்திங் அதுதான் இருக்கும். அவங்க என்ன ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவர் இறந்த பிறகு 40 நாளைக்கு வந்து துக்கம் அனுசரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான துக்கம் அனுசரிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமான ஃபங்க்ஷன்ஸோ இல்லை இங்கே நாங்கள் ஜாலியாக இருக்கிறோங்கிற மாதிரி ஏதோ அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இருந்து 40 நாளைக்கு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொன்று நிறையா சொன்னாங்க. காரில் போகிறவங்க வந்து அதிகமான சவுண்டில் பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே சில பேர் என் ஏரியாவில் போகிறாங்க, ஏன்னா சும்மா செத்த நேரம் வச்சுட்டு போகிறாங்க. பட் ஆனால் மாட்டணும் அப்படின்னா ஃபைன், அது மட்டும் சொன்னாங்க. அப்புறம் இப்போ நியூ இயருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய டிவி சேனல்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா உங்களோட செலிப்ரேஷன், அதாவது உங்களோட ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கிராண்டாக பப்ளிக்கில் வச்சு செலிப்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்லையோ இல்லை எப்படியோ செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் பிளேஸில் இந்த சாங்ஸ் போட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் மீறி நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு குவைத்தி பீச்சில் வச்சு நான் கலராக லைட்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவேன்னு நினச்சிங்கன்னா 500 தினார் ஃபைன் கட்ட ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. அதுவுமே ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இது நடக்கக்கூடாது. ஏன்னா இப்படி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இந்த நாட்டோட மன்னரை வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதை சொல்லியிருக்காங்க. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் மெயின். ஏன்னா நம்ம ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த நாட்டில் ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம ஊரில் உள்ள ரூல்ஸை இங்கே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்பு தான். ஸோ இந்த நாட்டில் என்ன ஃபால்ஸோ இந்த நாட்டில் என்ன ரூல்ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயெல்லாம் நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம், சுற்றி பார்க்குறதுக்கு வரல. ஸோ இங்கே நம்ம என்ன ரூல்ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும்தான் காரணமா இங்கே குவைத்தில் நியூ இயர் கொண்டாடாததுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு மெயின் காரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாலஸ்தீன் பிரச்சனை தான். இந்த பாலஸ்தீன் பிரச்சனை தான் மெயின். அவங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அதுவும் ஒன்று, இப்போ இது ரெண்டாவதும் ஒன்று. ஸோ குவைத்தில் எதுவும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது 12 மணி ஆக. அதுக்கு தான் நான் லைவாக வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் வெடி வெடிக்கிற சத்தங்கத்தான் கேட்டால் கொண்டாடுறாங்களா இல்லை யாராச்சும் பண்ணுறாங்களா என்ன நடந்துச்சுங்கிறது நாளைக்கு நியூஸில் தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தெரியாமல் யாராச்சும் வெடி வெடித்தாங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நியூஸில் போடுவாங்க. அதை தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இருக்கிற ஏரியா கடைசிங்க, இங்கெல்லாம் எதுவுமே நடக்காது. எதாக இருந்தாலும் சிட்டி பக்கம் அந்த சைடில் தான் நடக்கும். நீங்களாம் எப்படி இந்த நியூ இயர் என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் கொண்டாடினாங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நியூ இயர் அப்படின்னா இந்த நான் டியூட்டியில் இருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் டியூட்டியில் இருந்தேன். ஆனால் நான் வந்த புதுசு அப்போது போன வருஷம் கரெக்டாக டியூட்டி 12 மணிக்கு முடிஞ்சிச்சு. 12 மணிக்கு ரூமுக்கு போனோம், சமைச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். இப்படி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுமே போகும். நியூ இயர்னு கிடையாது.
நியூ இயர் வந்து எனக்கு என்னென்னா ஒரு வருஷம் பிறக்குது அவ்வளோதான் 2024. அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை தான் தவிர மற்றபடி இந்த செலிப்ரேஷன் அந்த இது எதுவுமே கிடையாது. எனக்கெல்லாம் பெருநாவே வந்து நான் பெருநா தொழுவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் போய் சலாம் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஊரில் இருந்தேன் அப்படின்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் சலாம் கொடுப்போம். பட்டு இங்கே இருந்தேன் அப்படின்னா அண்ணன் இருந்தாங்க, அண்ணனுக்கு சலாம் கொடுத்தோம். அண்ணன்ற ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் அவங்களுக்கு சலாம் கொடுத்தோம். அப்புறமா நான் டியூட்டிக்கு வந்தேன். அவ்வளோதான். எனக்கு காலையில் 10 மணிக்கே பெருனா முடிஞ்சிட்டு வெடி வெடிக்குதுங்க. இது கொண்டாடவே கூடாதுன்னு சொன்னாங்க. சைலண்ட்டாக வெடி வெடிக்குது. வானத்தில் எந்த ஒரு சிட்ராக்ஷன் இது எதையும் காணோம். சைலண்ட்டாக வெடி வெடிக்குது. நான் அதனால தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக 12 மணிக்கு. ஏன்னா இவங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில இங்கே இருக்கிற கொய்த்திக்கு தமிழே தெரியும். இந்த வீடியோ கூட பார்ப்பாங்கன்னு வைங்களேன். நம்ம இந்த நாட்டை பற்றி தப்பான செய்தியுமே போடக்கூடாது. உண்மையான செய்தி சொல்கிறோமா, எந்த வித தப்பும் கிடையாது. இங்கே நடக்காத ஒன்று, இங்கே இல்லாத ஒன்றை நம்ம சொன்னோம் அப்படின்னா வெடிக்குதுங்க. 12 மணி ஆயிட்டுங்க. ஆமாங்க, அந்த பக்கம்லாம் வெடிக்குதுங்க. நான் வான வெடியே இங்கே பாருங்க, வெடி வெடிக்குது. என்ன நான் வீடியோ எடுக்க ஒன்றும் வெடியே காணோம். இந்த வெடி வெடிக்குது பாருங்க. நிறைய இடத்துல வெடி வெடிக்குதுங்க. எங்கேயோ வெடி வெடிச்சு ஃபயர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஃபயர் சர்வீஸ் போகுது வேகமா. இங்கே பாருங்க, இதெல்லாம் வெடிச்சுட்டு தான் இருக்கு. இது பாருங்க, அந்த கேப்ல தெரியுதா? நான் தான் சொன்னேனே, இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நியூஸில் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு எல்லாருமே சொன்னதாக இருக்கட்டும், செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஒரு வேளை வெடி மட்டும் வெடித்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி பண்ணாலுமே பண்ணக்கூடாது தான். அது என்ன காரணம் என்னன்னு தெரில. இவங்க இங்கே ரூல்ஸ் எப்படின்னா இவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது இப்போ நான் வெடி வெடிச்சது எல்லாமே வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ரு, அதாவது இங்கே கொய்த்தீஸ் மட்டும் தான் போவாங்க. அந்த மாதிரியான ஏரியா தான் ஃபுல்லாக வெடி வெடித்த ஏரியா எல்லாமே. இந்த பக்கம் வெடி வெடிச்சது வந்து நான் ரூம் இருக்கிறல அந்த ஏரியாவில் வீடுலாம் இருக்கும். ஸோ அங்கே வெடி வெடிச்சது. இங்கேயும் நிறைய கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க நியூ இயர் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க போல். பட் ஏன் நம்மளை மட்டும் என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க தெரியல. அப்படி என்ஜாய் பண்ணுங்க போங்கன்னு சொன்னாலும் எங்கேருந்து போகிறது? வாய்ப்பே கிடையாது. வெளிநாட்டு வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வாரத்தில் ஒரு நாள், மாதத்துக்கு அந்த வாரத்தில் ஒரு நாள் போகிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அப்படி தான். நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வெடி வெடிச்சதுல எங்கேயோ ஃபயர் ஆகிட்டு போல். ஃபயர் சர்வீஸ் போகுது வேகமாக. என்ன பண்ணுறாங்க பாருங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க செய்கிறதெல்லாம். இங்கே ரூல்ஸ் அப்படி தாங்க. ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்ம மீறணும் அப்படின்னா நமக்கு தான் ஃபைன் போட முடியும். இங்கே இருக்கிற கொய்த்திக்கு ஃபைன் போட முடியாது. அவ்வளோதான். நியூ இயரு சூப்பராக போயிட்டுருக்குது. வேறு லெவலில் போயிட்டுருக்கு. கடையில் கஸ்டமரே இல்லை, எங்கேன்னு தெரியல. எல்லாம் ஒரு வேளை நியூ இயர் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2023 எனக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னா நம்ம சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து கொய்த்துக்கு வரும்போது வெறும் 2000 சப்ஸ்கிரைபரோடு தான் கொய்த்துக்கு வந்தேன். இப்போ நம்ம சேனலில் வந்து 14,000 சப்ஸ்கிரைபர். அநேகமாக இந்த வீக்கில் ஒரு 15,000 தொட்டுரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து அச்சீவ்மெண்ட் பெருசாலாம் வைக்கல, சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஒரு 500 ஒரு 1000 இப்படி தான் அச்சீவ்மெண்ட் வைக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சது ஒரு பெரிய விஷயம். நான்லாம் இடையில ட்ராப்பே பண்ண போயிட்டேன் யூடியூப்பை. இதில் நம்ம வீடியோ போட்டு என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து வேறு லெவல். நான் அதனாலேயே நான் வீடியோ போடுறேன். என் வீடியோ பார்க்குற 10 பேராக இருந்தாலும் ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஒரு நாளும் எடுக்கிற வீடியோஸ், நான் கொய்த்தில் நடக்கிற வீடியோஸ் போடுறதுக்கு காரணம் எனக்கு அது வந்து 2023 ஒரு பெரிய இது. நான் 2023 நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னோடய ஃபேமிலியை. ஏன்னா எல்லா வருஷமும் நான் கூடவே இருந்துட்டு ஒரு வருஷம் இல்லை. ஸோ அநேகமாக நான் இந்த இயரில் நான் ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து என் ஒய்ஃபும் பார்ப்பாங்க. அவங்க வந்து எப்போ ஃபோன் பேசினாலும் இந்த மாதிரி தான் டைலாக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க, இப்படி தான் டைலாக் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஊருக்கு வரது சர்ப்ரைஸாக தான் போவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற என் ஒய்ஃபுக்கும் சொல்லிடுறேன், சர்ப்ரைஸாக தான் வருவேன். இதேமாரி 2024 எனக்கு வந்து ஒரு லைஃப் நல்லபடியாக போகணும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். எல்லோரும் அதேமாதிரி நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க.
வழக்கம் போல் எடுக்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த ரெசல்யூஷன் இருக்குமா என்னங்கிறது தெரியல. எவ்வளோ பேர் ஜிம்மில் போய் பணம் கட்டினாங்கங்கிறது தெரியல. அந்த மாதிரியாக தான் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் எல்லோரும். ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டிக்க வேண்டியதான். ஸோ 2024 நம்மளோட சேனலை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் மெயினாக வேணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, குவைத்தை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான வீடியோ எடுத்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த முயற்சி செஞ்சு நான் ஒரு வீடியோவும் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் உடனே பார்க்குறீங்களோ இல்லையோ எப்பயாச்சும் ஒரு தடவை மேலேருந்து பார்க்கும்போதே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி தான் இன்றைக்கி என்கிட்ட வண்டியில் உள்ளவர் சொன்னார், உன்னோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரும், பட் நான் அதை உடனே பார்ப்பேனா அப்படின்னு கேட்டால் பார்க்க மாட்டேன். நான் அது எப்போது எனக்கு ஃப்ரீ டைம்ஸில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குதோ அதெல்லாம் நான் ப்ளே பண்ணி பார்ப்பேன் அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் அவர் பார்ப்பேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த 2023 எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் இது மூணுத்துலேயுமே எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸாக தான் இருக்குது, டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள். ஸோ இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களால் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, see you. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.